சமுத்திர ராஜன் மகள் இருக்காளே, அவ அப்படியே வெத்திலையை கொண்டு வந்து சுருள் மடித்து எனக்கு தாம்பூலம் தரிப்பாளே. ஆனால் இப்படி 4 பேரும் என் பொட்டாட்டியா இருந்து ஐயோ இந்த அம்ச துணியா மஞ்சபத்திலே நான் படுத்துட்டு இருக்க. ஐயோ முடிய கிடந்த 6 பிள்ளைகளை காட்டு. அவர்கள் எல்லாம் நாட்டு மக்களும் நம் அரசாங்கமும் வாழவும் விளைக்கவும் அந்நிய நாட்டு மன்னரை எதிர்த்து போர் புரியும் அப்படிப்பட்ட அறிவுரைகளை எடுத்து கூறினார் 6 பிள்ளைகளும். ஆனா நீ ஒருவன் மட்டும் உடம்புக்கு தான் சுகத்தை கேட்கிற, உனக்கு தான் சுகத்தை கேட்கிற. நாட்டு மக்கள் எப்படி போறாங்க, நாடு எப்படி போறான்னு அந்த கவலையே இல்லாமல் எண்ணமே இல்லாம இவன் தான் நாட்டுக்கும் நமக்கும் என்ன சொல்ல போகிறியோ அப்படின்னு ஒன்னு ஆலோசனை கேட்ட பாரு. என்ன உன்னை பெற்றதுக்கு உன்னை பிறக்க செய்யறதுக்கு நாங்க தாண்டா வருத்தப்படணும். நாங்க தான் கேட்டீங்க. இரவு 12 மணி நேர வேலையில என்னடா மகனே வேலை செஞ்சாருக்குன்னு நீ தான் கேட்டீங்க. நான் 1000 முறை சொன்னம்பா. நான் பயந்து சொல்லிட்டா, நான் பயப்படாம சொல்லிட்டான்னு சொல்லி அப்பா நான் தேவைக்காக நான் எதையுமே சொல்லல. இப்படி எல்லாம் நான் சொல்றேனே. ஆனால் நீ மெய் மறந்து என்னை பாராட்டுன்னு சொன்னே தவிர நான் போய் இது எவ்வளவு உள்ளத்துல இருக்கிறதா நம்ம உதட்டுல வெளியே வரும். ஆமா ஆமா, உள்ளத்துல இருந்ததுதான் உதட்டுல வெளியே வரும். அப்படி வந்தாலும் அது மட்டுமா நாட்டு மக்கள் பிழைக்க வேண்டும், நாம் பிழைக்க வேண்டும். என்னையா உன் மனசுல என்னையா என்னையா தெரிஞ்சிருந்தா நான் மனசார கூட ஒரு வார்த்தையை சொல்லிருக்க மாட்டேன்பா. நான் இப்படி எல்லாம் சொன்னா என்ன மெய் மறந்து பாராட்டுவீன்னு சொன்னதை தவிர நான் சிறியோர் செய்த பிள்ளைய பெரியோர் மன்னிக்க கூடாதா? நான் என்ன பாப்ப நாட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் எனக்கும் உதவாத பிள்ளை நீ. மத்த 6 பிள்ளைகள் இருந்தது அதெல்லாம் எனக்கு உதவக்கூடிய பிள்ளைகள். ஆலோசனைக்கு இந்த நாடு முன்னேற வேண்டும், நாட்டு மக்கள் முன்னேறினால் மன்னன் உயிரை செஞ்ச தப்பு இது இல்லப்பா. என்ன பயம் இல்லாம நீங்க வளர்த்தீங்களே, அதனால வந்த விளைவு. என்ன பயமுறுத்தி வளர்த்திருப்பில்லையா? நான் உன பேசுறதுல கூச்சப்படைந்திருப்பேன். என்ன பயம் இல்லாம என்ன வளர்த்து விட்டு நான் என்னப்பா அந்த நாட்டுக்கு ஆகாத சொல்லிட்டேன். ஒரு பெண்ணோடு சுகபாகத்தோடு இருந்தா அந்த நம்ம நாடு வளருமா? ஒரு மன்னன் சுகபாகத்தோடு இருந்தால் மட்டும் போதுமா? ஐயோ நான் என்னப்பா நாட்டுக்கு ஆகாத சொல்லிட்டேன். நாட்டுக்கு ஆகாதா சொல்லி இருக்கிறேன். ஒரு பெண்ணோடு சுகபாகமா இருந்தா
வளர்ந்தா வளருமா? நாடாளும் மன்னனாக இருந்து இதுக்கு மேல எந்த பையனை இங்க வச்சிருக்கூடாதுங்க. இதுக்கு மேல நாட்டுக்கு உதவாத பிள்ளை நாட்டுல இருந்தானே வீட்டுல இருந்தானே வீட்டுக்கு உதவாத பிள்ளை நாட்டுக்கு உதவக்கூடாது. விளையாடுகளை கூப்பிடு, கூட்டி வா, இவனை வெட்டி பழிவிட்டு ஒயாமரி காரகங்களை வீசிட்டோம். மகாராஜா, இன்னைக்கு உங்களுக்கு வேலை வந்து விட்டது. அப்படியா? ஆமா. இத்தனை நாளாக எங்களுக்கு வேலை தரவில்லை, இன்று வேலை வந்திருக்கிறது சொன்னீங்களே, என்ன வேலை? உங்களுக்கு கொலை செய்யும் வேலை தானே? உண்மைதான். இன்று என் இளைய மகனை கொண்டு ஒயாமேரி காரகத்திலே வெட்டி பலியிட்டு அந்த உதர திரகத்தை எடுத்து வந்து எனக்கு திரகப்பட்டாங்க. என்ன வாயாம் காட்டுக்குள்ளே வெற்றி மரலுக்கு இந்த தேசத்திற்கு நான் என்னப்பா நான் துரோகம் செய்திருக்கேன்? என்ன வார்த்தை அப்பா? பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொன்னாங்க அப்பா. இந்த பெத்த மனமா என்ன கல்லாயி கொண்டு வெட்டுன்னு சொல்றீங்க? என்ன வார்த்தையாளுக்கு கல்லு தாண்டா, அந்த கல்லாயிரம் நம்ம இருந்தா என்ன மனசாக அப்படியா? ஒருபாதும் உனக்கு சாவுதான், பிழைப்பதில்லை. உரையாடியே அரசர் ஆணையிட்டு விட்டார், உன்னை காலத்திலே விடுபோய் ஒரு மாதம் நட்டாமல் விட மாட்டோம். புறப்படு போகலாம், புறப்படு போகலாம். வா ஆனா போல ஆனா அரசே, இவனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் போய் வருங்கள். போய் வருங்கள், போய் வருங்கள். அரசர் ஆணையிட்டால் அக்கணமே அந்த வேலையை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். அப்படி செய்து முடிக்காவிட்டால் அரசனுடைய கோபத்திற்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். வீண் வார்த்தை கொட்டி ஆக்காதே, புறப்படு போகலாம். ஆனா போலாம் காலத்துக்கு அண்ணா கூப்பிடுறா. வா போகலாம். அரசனே ஆணையிட்டு விட்டார், தான் பெத்த பிள்ளையை என்று சொல்லி பாராமல் என்ன ஓயாம் காட்டுக்குள்ளே வெட்டிட்டு வான்னு சொல்லி எங்க அப்பா உங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார். நான் இனிமே எங்குதான் ஓடி ஒளிந்தால் நான் உயிரோடு இருக்க முடியுமா? எங்கு ஓடினாலும் ஆக்கிரமிக்கிறமே தப்பதான் முடியுமா? அண்ணா, எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யுங்க. எல்லாரும் தாயினுடைய வைத்திய ஜனமானவங்க தான். இந்த இரவு 12 மணி நேர வேளையில் உங்க அப்பா ஏதோ அவசர வேலையா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி எங்க அம்மா அரமனை சும்மா கொள்விடம் அனுப்பி வச்சாங்க. இந்த புள்ள வருவான்னு சொல்லி எங்க அம்மா ஆசையோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சாகும் தருவாயில் ஒரே ஒரு முறை எங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னா
கொண்டுதான் இருக்கும். அதனால உன்னை ஒருபோதும் விடமாட்டோம், விடுவதாகவும் இல்லை.